வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை வீழ்த்திய நிகழ்வை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆவிக்குரிய உண்மைகளை தியானிப்போம். தாவீது அந்த போர்க்கள இடத்திற்கு சென்றபோது அவருக்கு இருந்த ஒரே இலக்கு கோலியாத்தை வீழ்த்துவதுதான். ஆனால் அவர் அந்த இடத்திற்குள் நுழையும் போது அவரது கவனத்தை சிதறச் செய்யும் காரியங்களும் நடந்திருந்தன. தாவீது கோலியாத்தோடு சண்டையிட சென்றதை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை. மாறாக அவரை சோர்வுற செய்யும் வார்த்தைகளையே தாவீது கேட்டார். முதலில் அவருடைய சொந்த சகோதரன் எலியாப் கோபத்தோடு தாவீதிடம் பேசுகிறார். இரண்டாவதாக ராஜாவாகிய சவுலும் தாவீதை உற்சாகப்படுத்தவில்லை. மூன்றாவதாக கூட்டத்தில் சிலரும் தாவீதை கேலி செய்திருக்கலாம். ஏனெனில் ராஜா கோலியாத்தை வெல்பவனுக்கு தம் மகளையே திருமணம் செய்து வைப்பதாக சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தாவீது கேட்டிருந்த போதும் அவரது கவனம் சிதறவில்லை. He did not lose his concentration. தாவீது கோலியாத்தை வீழ்த்த ஒரே கல்லைத்தான் பயன்படுத்தினார். குறி தவறவே இல்லை. காரணம், அவரது கவனமெல்லாம் கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கின் மேலேயே இருந்தது. மற்றவர்களின் வார்த்தைகளோ வெளிப்புற சூழ்நிலைகளோ அவரை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை. அன்பானவர்களே, நாமும் ஆவிக்குரிய யுத்த களத்தில்தான் நிற்கிறோம். நம் இலக்கு தேவனுக்கு பிரியமாக வாழ்வது. தாவீதுக்கு இருந்த அந்த கவனம், வைராக்கியம் நமக்கு இருந்தால் எந்த சூழலிலும் நாம் இடற மாட்டோம். நம் கவனத்தை சிதறச் செய்யும் காரியங்கள், நம்மை விழச் செய்யும் காரியங்கள் நிறையவே உண்டு. ஆனாலும் நம் கவனம் தாவீதைப் போல நம் இலக்கை நோக்கியே காணப்பட வேண்டும். தாவீதுக்கு ஒரே ஒரு கல். ஆண்டவர் நமக்கு தந்துள்ள இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தி வாழ்வோம். அன்பானவர்களே, எப்போதும் நம் இலக்கை மறவாதிருப்போம். என் தேவனை நான் எப்போதும் பிரியப்படுத்தி வாழ்வேன். இலக்கை மாற்றிவிடாதிருப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் பவுல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நமது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதே நம் இலக்கு என்பதை உணர்வோம். எவைகள் ஆண்டவருக்கு பிரியமானவைகள் என்பதை வேத புத்தகத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். சூழ்நிலைகள் நம்மை பலனிழக்க செய்தாலும் சோர்வுற செய்தாலும் உறுதியாயிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தாங்குவார், பலப்படுத்துவார். இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.